வணக்கம் நண்பர்களே, இப்பொழுது ஒரு முக்கியமான செய்தியுடன் உங்களை காண வந்துள்ளேன். அது என்னவென்றால், பாகிஸ்தானின் ISI உளவாளிகள் வங்காளதேசத்தில் இந்தியா தடை செய்த உல்ஃபா தலைவரை சந்தித்து பேசியுள்ளனர். பாகிஸ்தான் டபுள் கேம் விளையாடுகிறது. அதனுடைய ஒரே இலக்கு இந்தியாதான். இந்தியாவை எப்படியும் சீர்குலைக்க வேண்டும் என்பதே அந்த ISI தீவிரவாதிகளின் நோக்கமாக உள்ளது. வங்காளதேசத்தில் முகமது யூனுஸ் அரசு படிப்படியாக பாகிஸ்தானின் முழு கட்டுப்பாட்டின் கீழ் வருகிறது. இதன் கீழ் பாகிஸ்தானின் உளவுத்துறை அதிகாரிகள் குழு ஒன்று மிஷன் நார்த் ஈஸ்ட் உடன் வங்கதேசத்தை சென்றடைந்துள்ளது. பாகிஸ்தான் புலனாய்வு அமைப்பான ISIயின் தலைவரான லெப்டினன்ட் ஜெனரல் முகமது அசீம் மாலிக் தலைமையிலான ஒரு குழு அவருடன் மேஜர் ஜெனரல் ஷாஹித் அமீர் அஃப்சரும் சென்றிருக்கின்றனர். இவர்கள் இருவரும் சீனாவுக்கு மிகவும் நெருக்கமானவர்கள் என்று கூறப்படுகிறது. இந்த அதிகாரிகள் பங்களாதேஷின் வெளிநாட்டு புலனாய்வு இயக்குனர் ஜெனரல் மற்றும் உளவுத்துறை நடவடிக்கைகளுக்கு பொறுப்பான மேஜர் ஜெனரல் ஆலம் அமீர் அவான் ஆகியோரை சந்தித்து பேசினர். மேலும் பாகிஸ்தானின் உளவுத்துறை ஏஜென்சியின் அதிகாரிகள் சிறையில் அடைக்கப்பட்ட இந்தியாவின் தடை செய்யப்பட்ட உல்ஃபா கமாண்டர் பர்வேஸ் பர்வாவையும் சந்தித்து பேசினர். மேலும் அவரிடம் வடகிழக்கு மற்றும் பிரச்சனைகளால் மிகவும் பாதிக்கக்கூடிய பகுதிகள் எதுவை என்று கேட்டு கண்டறிந்துள்ளனர். உல்ஃபாவுடன் ஏற்பாடுகள் பங்களாதேஷின் வடகிழக்கு எல்லையில் மீண்டும் உல்ஃபா தீவிரவாத அமைப்பின் பயிற்சி முகாம்கள் திறக்கப்பட்டுள்ளன என்பது குறிப்பிடத்தக்கது. பர்வேஸ் பர்வாவின் உத்தரவின் பேரில் வடகிழக்கு மாநிலத்தைச் சேர்ந்தவர்கள் பணியமர்த்தப்படுகின்றனர். உல்ஃபாவின் இந்த முகாம்கள் பங்களாதேஷில் உள்ள கசலாங் ஆற்றங்கரையில் உள்ள கசலாங் காப்புக்காடு பகுதியை சுற்றி இருப்பதாக கூறப்படுகிறது. பஹாய்ஷாரி, உபாசிலா மற்றும் திகினாலா பகுதிகள் இதில் அடங்கும். முன்னதாக ஷேக் ஹசீனா அரசு உல்பா என்ற பயங்கரவாத அமைப்பின் அனைத்து பயிற்சி முகாம்களையும் மூடியது. ஏனால் ஷேக் ஹசீனா அவர்கள் இந்தியாவுடன் உறவில் இருந்தார். மேலும் ஷேக் ஹசீனாவின் அரசாங்கம் உல்ஃபா தீவிரவாதி பர்வேஸ் பர்வாவை கைது செய்து சிறையில் அடைத்தது. அங்கு விசாரணையின் போது அவருக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டது. வங்காளதேசத்தில் முகமது யூனுஸ் அரசு பதவிக்கு வந்த பிறகு பர்வேஸ் பர்வாவின் மரண தண்டனை மன்னிக்கப்பட்டுள்ளது. அவரது தண்டனை 14 ஆண்டுகளாக குறைக்கப்பட்டுள்ளது. இதைத் தொடர்ந்து அவரது பயங்கரவாத அமைப்பான உல்ஃபா தீவிரவாதிகள் மீண்டும் புத்துயிர் பெற்று இந்தியாவிற்கு தொல்லை கொடுக்க உள்ளனர். வடகிழக்கில் அமைதியின்மை இதனால் ஏற்படும் என்று தெரிகிறது. பாகிஸ்தானின் இரட்டை ஆட்டம் இந்தியாவில் அமைதியின்மையை ஏற்படுத்தி பங்களாதேஷ் மீது குற்றம் சாட்டப்பட வேண்டும் என்று ISI விரும்புவதால் இதன் பின்னணியில் பாகிஸ்தான் உளவு அமைப்பான ISIயின் மிஷன் நார்த் ஈஸ்ட் இருப்பதாக தெரியப்படுகிறது. அதாவது ஒரே அமைப்பினால் 2 இலக்குகளை தாக்க பாகிஸ்தான் உளவுத்துறை விரும்புகிறது. ஒருபுறம் பயங்கரவாதத்தை பரப்பி அதன் கரையை தான் கழுவிவிட்டு அதன் கரையை பங்களாதேஷ் மீது சுமத்த உள்ளது பாகிஸ்தான். இது தெரியாமல் பங்களாதேஷ் ஆனது ஆட்டமாடிக்கொண்டிருக்கிறது. அதன் வால் ஒட்ட நறுக்கப்பட வேண்டும் என்பது எல்லோருடைய விருப்பம்.